கிறிஸ்துவின் கரத்திலே வலிமை வாய்ந்த ஆயுதங்களாக இருக்கின்ற வாலிபர்களாகிய உங்களை மீண்டும் ஒரு முறை கூட நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் காலை நேரத்திலே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஆரம்பிக்கும் பொழுது அதில் இருந்த தலைவர்களுடைய வயது அநேக உங்களுடைய வயதை ஒத்த வயது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு முதியோர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஆரம்பிப்பதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் யாரும் 30 வயதை தாண்டினவர்கள் கிடையாது. உங்களை போன்ற வாலிபர்கள் பெற்ற தரிசனத்தை கொண்டுதான் ஆண்டவர் இத்தனை பெரிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த தேசத்திலே அந்த ஒரு ஆசீர்வாதமான இயக்கமாக இதை வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். மேலான காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் அவர்களை அல்ல உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்திய தலைப்பு என்ன? நான் எம்மாத்திரம். அதற்கும் கானாவூர் கல்யாண வீட்டிற்கும் என்ன சம்பந்தம்? அதை தொடர்பு படுத்தி உங்கள் மத்தியிலே விளக்குவதற்காகத்தான் இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த மைய கருத்தின் அடிப்படைகளை இல்லை என்றால் பின்னணியத்தை குறித்து சிலவற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, தாவீதை ஆண்டவர் எல்லா யுத்தங்களுக்கும் விலக்கி அவனுக்கு அமைதியான ஒரு சூழலை கொடுக்கிறார். அந்த வேளையிலே தாவீது அமர்ந்து யோசிக்கிறார், ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறது, நானோ கேதுரு மர வீடுகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறேனே என்று அவருடைய இருதய எண்ண ஓட்டங்கள் செல்லுகிறது. அதை அவர் யாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்றால் நாத்தான் தீர்க்கதரிசியோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயத்தின் விருப்பப்படி செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று ஒரு வார்த்தையை அவரிடத்திலே சொல்லுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாவீது நாத்தானோடு சொன்ன பொழுது நாத்தானுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன? இது ஒரு நல்ல அருமையான காரியம். தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த ராஜாவுடைய இருதயத்திலே ஆண்டவர் ஏவி இருக்கிறார். எனவே இது மிக முக்கியமான ஒன்று, இது செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் இதை செய்யுங்கள், உங்கள் இருதயத்தின் விருப்பப்படி செய்யுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த இரவிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி பல காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ போய் இதை தாவீதிடம் சொல் என்று நாத்தானை தாவீதிடம் கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். நான் என்ன யோசித்தேன், இது ஆண்டவரே நேரா போய் தாவீதிட்ட சொல்லியிருக்கலாமே, இல்லைன்னா சொப்பனத்தில் சொல்லி இருக்கலாமே, இதுக்கு இடையில ஒரு நாத்தான் வர வேண்டிய அவசியம் ஏன்? நாத்தான் இதை போய் சொல்ல வேண்டும் என்று யோசித்தேன். யோசிக்கும் பொழுது என்னுடைய இதயத்திலே வந்தது, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாத்தான், யூ ஹாவ் மேட் திஸ் மெஸ். இதை யார் செய்தது? நீ தான் இதை உருவாக்கி வச்ச. அவன் உனக்கிட்ட தாவீது சொன்ன உடனே நீ என்ன பண்ணி இருக்கணும்? சரி, நான் ஆண்டவரிடத்துல விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு நீ சொல்லி இருக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லணும்? நீங்க கர்த்தரிடத்துல எதுக்கும் கொஞ்சம் கேட்டு பாருங்கன்னு சொல்லணும். ஆனா நீ ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லிட்ட? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்கிட்ட சொன்னனா? நான் அவரோடு இருக்கிறேன், இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு சொன்னேன்னு சொன்னா என்பதைத்தான் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் நான் இஸ்ரவேலின் எந்த ஒரு ராஜாவை பார்த்தாவது எனக்கு ஆலயத்தை கட்டு என்று நான் சொன்னேனா என்று கர்த்தர் நாத்தானோடு கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ போய் நீ செய்த தவறை நீயே திருத்திக்கொள். இந்த தவறை செய்தது நீ, அவனிடம் சென்று சொல், இந்த ஆலயத்தை அவன் கட்டக்கூடாது, அதற்கென்ற காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நாத்தானுக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா சும்மா இருந்த நம்ம போய் அவன் நம்ம கிட்ட சொல்ல, நம்ம வேற வாயை விட்டு இப்ப இவர் போய் அவனை போய் பார்த்து சொல்றாரு, ராஜாவை பார்த்து சொல்றாரு. ராஜாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா, உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? நான் அப்ப சொல்லும் போதே நீ சொல்லியிருக்க கூடாதா? நீ என்ன சொல்லிட்ட? நீங்கள் போய் செய்யுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னாயே என்று ராஜா ஒருவேளை கேட்டு விட்டால், என்னுடைய தீர்க்கதரிசி என்ற அந்த பொறுப்பு, அதனுடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகும் என்று நாத்தானுடைய இருதயத்திலே பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ
செய்த தவற்றை நீயே திருத்து, நீயே போய் இதை சொல் என்று ஆண்டவர் நாத்தானை அனுப்பி வைக்கிறார் தாவீதிடம். வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இதற்குள்ளால் அடங்கி இருக்கிறார். அது என்ன? தேவனுடைய காரியங்களை செய்வதாக இருந்தாலும் கூட அது அவருடைய சித்தத்தின்படி செய்யப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். என்னுடைய விருப்பம் அல்ல, எனக்கு விருப்பமானவைகள் அல்ல, எனக்கு இஷ்டமானவைகள் அல்ல, நான் என்னால் கூடும் என்று நினைப்பதல்ல, என் தேவனுக்கு எது விருப்பமோ அதை செய்வது. தாவீது நினைத்திருக்கலாம், நான் ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்ய நினைக்கின்றேன், ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட நினைக்கின்றேன், எனக்கு வீடு கட்ட நினைத்திருக்கலாம், ஆனால் அவருக்கு என்று கட்ட நினைக்கின்றேன், ஆண்டவர் கண்டிப்பாக அங்கீகரிப்பார். நாத்தான் அதனால் தான் சொல்லி இருப்பார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீ போய் விருப்பப்படி செய் என்று. ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் நாத்தானுக்கு, ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் தாவீதிற்கு. இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் இன்று நம்மளும் அநேகருக்கு உண்டு. நான் எதை செய்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்பதை விரும்புகின்றார். நாத்தான் அவரிடம் சென்று சொல்லும் பொழுது அதற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாவீதுடைய குடும்பத்தை கட்டுகிறேன். அதை சொன்ன பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்து, 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்து, ஆண்டவரே இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் மறுதலிக்கின்றார், செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றார். அந்த வேளையிலும் அவன் சொல்லுகின்றான், தாவீது எத்தனை தாழ்மையோடு, ஆண்டவரே இத்தனை செய்ததே பெரிய காரியம் ஆண்டவரே, இதற்கே நான் தகுதியற்றவன், இத்தனை காரியங்கள் செய்யப்படுவதற்கு நான் தகுதியற்றவன், நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று தன்னை முற்றிலுமாக தேவனுடைய பாதத்திலே தாவீது தாழ்த்தி விடுகிறான். எனவேதான் தாவீதை கர்த்தர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காண்கிறார். தாவீது தவறு செய்திருக்கின்றார். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருந்தது. ஆனாலும் ஏன் தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் மாற்றி அமைத்த பொழுது கூட அதை ஏற்றுக்கொண்டவனாக, ஆண்டவரே நீர் இத்தனை செய்வதே பெரிய காரியம் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே நீர் செய்த காரியங்களுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியற்றவன் அல்ல என்று தன்னை முற்றிலும் ஒரு தாழ்த்தின நிலைமையிலே, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று தாவீது சொன்னதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிந்தனை, இந்த தாழ்மையின் சிந்தனை நம்முடைய இருதயங்களிலே இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் தேவனுக்கு முன்பாக, என் தேவனுக்காக, என் தேவனுக்கென்று நான் செய்த எந்த காரியங்களையும் செய்வதற்கு, என் தேவனுக்கென்று நான் வாழ்வதற்கு, என் தேவனுடைய நாமத்தை தரிப்பதற்கு, என் தேவனுடைய பெயரை எடுப்பதற்கு, என் தேவனுடைய சமூகத்திலே செல்வதற்கு, என் தேவனுடைய சன்னிதானத்தின் முன்னால் நின்று என் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் தெரிவிப்பதற்கு, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், தகுதியற்றவன் சுவாமி என்று தாவீது தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இதை நான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவினுடைய பாதைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்ற வார்த்தை தான் துணிக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்ப்போமானால், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்க்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையின் தோல்விகள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து செய்ய முடியாமற் போன காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து பெற முடியாமற் போன காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பி கிடைக்காமற் போன காரியங்கள், இவைகளை எல்லாம் நினைக்கும் போது வாழ்க்கை ஒரு தோல்வி என்று நினைக்கலாம். ஆனால் தாவீது இடத்திலே நாம் இருப்போம் என்றால் நாம் சொல்ல வேண்டியது என்ன? ஆண்டவரே இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் சுவாமி. நடந்து போனவைகள் அல்ல, முடிந்து போனவைகள் அல்ல, செய்யப்படாமற் போனவைகள் அல்ல, தோல்விகள் அல்ல, நான் நினைத்த காரியங்கள் நடைபெறாமற் போனதல்ல, இம்மட்டும் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே ஆண்டவரே, இம்மட்டும் என்னை உம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, இதற்கு நான் எம்மாத்திரம். இந்த இயக்கத்தையும் கர்த்தர் அப்படித்தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த தாவீதை மையமாக வைத்துத்தான் வாசித்த
பகுதி. கானாவூர் கல்யாண வீடு. கானாவூர் கல்யாண வீடு நான் சொன்னதை போல திருமணத்தை மையமாக கொண்டதல்ல. அதில் அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கவனமாக நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். கல்யாணத்திற்கு இயேசுவும் சீடரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் உறவினர்களாக இருந்திருக்கலாம், இல்லை இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்ற பெயரால் அறியப்பட்டபடியினாலே அவரை அழைத்திருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவை அழைத்திருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னராயிருந்தார். ஆனால் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த திருமண வீட்டின் எந்த நபர்களும் ஆண்டவரிடம் சென்று தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய போராட்டங்களை, தங்களுடைய தேவைகளை, தங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை அவரிடம் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. வேதத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. அவர் அழைக்கப்பட்டிருந்தது உண்மை, ஆனால் அவரிடம் அவர்களுடைய பிரச்சனைகள் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் அதை குறித்து சிந்தனையும் கொள்ளவில்லை. வாலிபர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில இது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவோடு உள்ள நம்முடைய உறவிலே, ஆண்டவரோடு நாம் நடக்கின்ற நடக்கையிலே, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆழமான கால சூழலுக்குள்ளால், ஒரு ஆழமான நிலைமைக்குள்ளால் போகாதது இருப்பதற்கு ஒரு காரியம் என்ன? நாம் தேவனை அழைத்திருக்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார், அது சத்தியம். தேவன் நம்மோடு வாசமா இருக்கிறார், அதுவும் சத்தியம். ஆனால் நாம் தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. தேவனை வைத்திருக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்ய சித்தமாக இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்ய விருப்பமாக இருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கமாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையாக நாம் தேவனை பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையான ஒரு காரியத்தை தேவனுடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே இதுதான் என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய போராட்டம் ஆண்டவரே, இது கடினமாக இருக்கிறது ஆண்டவரே, இதை மேற்கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன், முடியவில்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கடைசியாக நாம் நம்முடைய இருதயத்திலேயோ நம்முடைய வாயின் மூலமாகவோ தேவனோடு நாம் உறவாடினோம் என்று பார்க்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கின்ற கர்த்தரை நாம் போதுமான அளவிற்கு அவர் செயல்படும் விதத்திலே, அவருடைய வல்லமைக்கு ஏற்ற விதத்திலே பயன்படுத்துகிறோமா என்றால் நாம் பயன்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனம். அவர் நம்மோடு இருந்து காரியங்களை செய்வதற்கு உற்சாகம் உள்ளவராக, வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் நாம் அவரை பயன்படுத்துவதில்லை. ஆனால் நாம் அவரை பயன்படுத்தாமல் அமர்ந்திருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், யூ ஆஸ்க் ஆஃப் மீ, என்னை கேளும் நான் தருகிறேன். அப்ப கிடைக்கவில்லை என்றால் பிரச்சனை யாருடையது? கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய பிரச்சனையா? கேளுங்கள் என்று சொல்லியும் கேட்காமல் இருக்கின்ற நம்முடைய பிரச்சனையா? அவர் சொல்லுகிறார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுக்கின்றேன், பூமியின் எல்லைகளை எல்லாம் உமக்கு சொந்தமாக கொடுக்கின்றேன். நாம் கேட்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன? நம்மிடத்தில் இருக்கின்ற அவிசுவாசம். இதை செய்வாரா ஆண்டவர் என்று நம்முடைய இதயத்திலே நினைக்கின்றோம். எனவே நாம் ஆண்டவரிடம் துணிச்சலான காரியங்களை, முக்கியமான காரியங்களை கேட்பதற்கு தயங்குகிறோம். நம் ஆண்டவரிடம் கேட்கின்ற காரியங்கள் எல்லாம் மிக சாதாரணமான காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் என்று போதிக்கிறார்கள். அதை கேட்டு கேட்டு நம்முடைய இதயங்களிலும் அப்படிப்பட்டவைகளை நோக்கி நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் ஓடிவிடுகிறது. இன்று கூடியிருக்கிறோமே, எதற்காக கூடியிருக்கிறோம்? ஆண்டவரே இந்தியாவை எங்களுக்கு தாரும், இந்திய தேசத்தை எங்களுக்கு தாரும், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தையும் தாரும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கேளுங்கள் நான் தருகிறேன். நான் உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன் அதிசயங்களை செய்வதற்கு, உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன் இந்த தேசத்தை விடுவிப்பதற்கு, உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன் இந்த தேசத்தின் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு. ஆனால் நீங்கள் என்னை கேளுங்கள்,
நீங்கள் என்னை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கல்யாண வீட்டில் இருந்ததை போல அவர் இருக்கிறார் நம்மோடு. ஆனால் நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரோடு என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை கேட்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். இங்கு அந்த திருமண வீட்டார் அவரை அழைத்திருந்தார்கள், ஆனால் கேட்கவில்லை. இரண்டாவது காரியம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னது? இயேசு கிறிஸ்துவிடம் போனது யாரு? கேட்க போனது யாரு? தாயார். அவங்க இப்ப என்ன கேட்கிறாங்க? திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. ஏதாவது கேட்கல, அவங்க ஒரு பிரச்சனையை தான் சொல்றாங்க இல்லையா? திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது, அதனால நீங்க போய் உடனே அவங்களுக்கு ஒரு 4 ஜாடி திராட்சரசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லல. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதல் வசனத்திலே அவர் அழைக்கப்பட்டிருந்தார், ஆனால் வீட்டினர் கேட்கவில்லை. 2ஆம் வசனத்திலே அடுத்த பகுதியிலே மரியாள் சென்று சொல்லுகிறார், திராட்சரசம் பட்டிருக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஒரு ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லிடுறாரு? என் வேலை இன்னும் வரவில்லை. யூ ஹேவ் நோ பிசினஸ் டு இன்டர்ஃபியர் இன் மை பிசினஸ். இப்படிதானே சொல்றாரு அம்மாவை பார்த்து. என்னுடைய காரியங்களிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் என்று ஆண்டவர் சொல்றாரு அம்மாவை பார்த்து. அவங்க போய் சொல்றாங்க, பிரச்சனையை சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உடனே அடுத்தது வேலைக்காரங்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த 3 லெவல் ஆஃப் கான்வர்சேஷன் மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த காரியம். இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு சொன்ன பதில், மரியாள் வேலைக்காரர்களுக்கு சொன்ன பதில், இந்த 3ஐயும் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத காரியங்கள். முதலாவது மரியாள் சொல்லுகிறார் திராட்சரசம் குறைவுபடுகிறது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கும் உனக்கும் என்ன என்று சொல்லி விடுகிறார். லிட்டரலா என்ன சொல்றாரு? நீங்க இதை பற்றி என்னிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் மரியாள் அதை கேட்டு என்ன செய்திருக்க வேண்டும்? அமைதியாக போயிருந்திருக்கலாம். ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலுக்கு இயேசு கிறிஸ்துவோட என்ன சொல்லி இருக்கலாம்? ஏப்பா, நாமும் அம்மா, நீ என்ன பார்த்தா இப்படி சொல்ற? ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி, நான் உன்னை பத்த அம்மாப்பா, 10 மாசம் சுமந்து பத்த. நம்ம அம்மா மாதிரி நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. எதை சொன்னாலும் 10 மாசம் சுமந்து பத்தன்னுவாங்க. அது மாதிரி மரியாள் சொல்லி இருக்கலாம். ஆனால் மரியாள் இயேசுவோடு எதுவும் சொல்லாதபடிக்கு வேலைக்காரர்களை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். மரியாளுக்கு எப்படி தெரியும் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் சொல்ல போகிறார் என்று? இதில் அடங்கி இருக்கிற முக்கியமான சத்தியம் என்ன? தன்னுடைய பிரச்சனைகளை சொன்ன மரியாள் இயேசு கிறிஸ்துவிடம் அதற்கான சொல்யூஷனை சொல்லவில்லை. இன்று நம்முடைய ஜெபங்களுக்கும் மரியாளுடைய விண்ணப்பத்திற்கும் இருக்கின்ற ஒரு பெரிய வேறுபாடு, ஒரு பெரிய முக்கியமான வேறுபாடு. கிறிஸ்துவோடு உள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் இது. மரியாளுடைய ஜெபம், மரியாளுடைய விண்ணப்பம். மரியாள் சொல்லுகிறார் திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. பிரச்சனையை மாத்திரம் சொல்லுகிறார், அதற்கான சொல்யூஷனை அவர் சொல்லவில்லை. ஆனால் இன்று நாம் என்ன செய்து விடுகிறோம்? கிறிஸ்துவிடம் சென்று, ஆண்டவரிடம் சென்று நாம் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது சொல்யூஷனை கொடுக்கிறோம். பிரச்சனைகளை சொல்லிவிட்டு ஆண்டவரே இதை செய்யும், இப்படி செய்யும் என்று ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை கர்த்தா என்று கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டத்தை நாம் எடுத்து விடுகிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவின் அடிப்படைகளை பாருங்கள். நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவின் அடிப்படைகள் என்ன? ஆண்டவரே இதை நீர் எங்களுக்கு செய்யும். ஆனால் மரியாளுடைய ஜெபம் ஒரு அற்புதமான ஜெபம். திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது, பிரச்சனை இது, சொல்யூஷன் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், நான் ஒன்றும் அறியேன், எனக்கு தெரியாத சுவாமி, இந்த சொல்யூஷன் என்ன என்பது எனக்கு தெரியாது, ஆனால் பிரச்சனைகளை உம்மிடம் கொண்டு வருகிறேன். வேதத்திலே யோபுடைய வாழ்க்கையிலே இதை பார்க்கிறோம். யோபுக்கு பிரச்சனை வருகிறது. யோபு முதலிலே சொல்லிவிடுகிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று. பிறகு நண்பர்கள் வருகிறார்கள். நண்பர்கள் வந்து பேசும் பொழுது யோபுடைய மனதிலே ஒரு சிந்தனை,
நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ ஒன்றும் யோக்கியன் கிடையாது, நீ தவறு செய்யவில்லை என்றால் உனக்கு இந்த கஷ்டம் எதற்கு வருகிறது? நீ தவறு செய்திருக்கவில்லை என்றால் இந்த கஷ்டம் உனக்கு எதற்கு வந்திருக்கிறது? நீ ஏதோ தவறு செய்திருப்பாய், எனவே இது வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது யோபுவுக்கு ஒரு மனமடிவு உருவாகி விடுகிறது. எனவே யோபுவின் புஸ்தகம் 38, 39, 40 அதிகாரத்தில் யோபு கர்த்தரோடு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உம்மோடு வழக்காட போகிறேன், நான் கேட்கிறேன், நீர் எனக்கு பதில் சொல்லும் என்று ஆண்டவரை பார்த்து தன்னுடைய பிரச்சனைக்கு, தன்னுடைய கஷ்டங்களுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு இருந்த அடிப்படை என்ன? ஆண்டவரே, நான் நீதிமான், நான் உத்தமன், ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனையை அனுமதித்திருக்கிறீர்? என்னுடைய வாழ்க்கையில எதற்கு இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது? நான் என்ன செய்திருக்கிறேன் என்று எனக்கு இந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறீர்? நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பிரச்சனை இல்லையா? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுனா உடனே என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்லிருக்காங்க, நீங்க ஏதோ பாவம் செய்திருப்பீங்க, அதனால்தான் உங்களுக்கு அது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டங்கள் எல்லாம் பாவத்தினால வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை எங்க ஒரு மிஷினரி ஒரு சுதேச ஊழியரை வச்சுட்டு ஜார்க்கண்ட்ல, நான் இப்போ ஜார்க்கண்ட்ல இருந்தேன், ஜார்க்கண்ட்ல போயிட்டு இருக்கிறாரு. போய் அங்க திடீர்னு சொல்லி இவர் விழுந்துட்டார் கீழே, பைக்கில் இருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டார். விழுந்தவர் அப்படியே கிடக்கிறார், பேச்சு மூச்சு இல்லாதபடிக்கு. சுதேச ஊழியரும் விழுந்துட்டார். அவரு திடீர்னு எழும்பி பார்க்குறாரு, அவருக்கும் அடி, அங்கங்கே ஸ்கிராச்சஸ் எல்லாம் இருக்கு. எழும்பி பார்க்குறாரு, மிஷினரி அப்படியே கிடக்கிறாரு. அவர் மிஷினரிகிட்ட போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, இந்த பையா பாவம் செய்த எல்லாத்தையும் மன்னிச்சிடும் சுவாமி. ஏன்னா அவர் நினைச்சிட்டாரு இவர் இனி பிழைக்க போறது இல்லை, அதனால பாவம் மன்னிப்பை நம்ம செய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ரெண்டாவது அவருக்கு என்ன இவர் விழுந்தது, இவர் ஏதோ தப்பு செய்துட்டு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஜெபிக்கிறாரு சின்சியரா, ஆண்டவரே இவர் செய்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஆழமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது கஷ்டங்கள் நாம் விரும்பினது வரவில்லை என்றால் நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறது? நான் ஏதோ பண்ணி இருப்பேனோ. யோபுக்கு அதே பிரச்சனை தான், யோபுக்கும் அதே கேள்விதான், நான் என்ன செய்தேன்? அவர் சொல்றாரு, அவ்வளவு வேதனையோட சொல்றாரு, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. ஏன் இந்த உலகத்துல வந்தேன்? நான் வராமலே போயிருக்கலாமே. இத்தனை கஷ்டங்களை நான் ஏன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? இத்தனை போராட்டங்களை நான் ஏன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? முதல்ல சொன்னாரு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இப்ப சொல்றாரு, நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறவாமல் போயிருக்கலாம். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, அந்த நாள் இருண்டதாக இருப்பதாக, நான் முதிரா பிண்டத்தை போல் இருப்பேனாக என்று தன்னுடைய வேதனைகளை சொல்றாரு. எவ்வளவு பெரிய வேதனை! அப்ப ஆண்டவர் பதில் கொடுக்கணுமா இல்லையா? ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. எங்க கொடுக்கிறாரு? 40ஆம் அதிகாரத்துல பின்பகுதியில கொடுக்கிறாரு. யோபு எழுப்பின ஒரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல? பதில் கொடுக்கவே இல்லை. பதில் கொடுக்கவே இல்லை. அதற்கு பதிலாக என்ன சொல்றாரு? அவருடைய படைப்புகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். He gave a tour of his creation. என்னென்ன படைப்புகள் என்று சொல்லுகிறார். அதிலே உள்ளடங்கி இருக்கின்ற காரியம் என்ன? I am sovereign. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கடைசியில தான் அவர் ஆண்டவருடைய பரிமாணத்தின் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளுகிறார். அதுவரைக்கும் தேவனை பற்றி அவர் கொண்டிருந்த சிந்தனை இப்பொழுதுதான் மாற்றம் பெறுகிறது. இப்பொழுது சொல்லுகிறார், தேவரீர் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், உமக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு. என் வாழ்க்கையிலே நீர் விரும்பினதை செய்ய உமக்கு அதிகாரம் உண்டு. என் வாழ்க்கையை உம்முடைய சித்தப்படி பயன்படுத்த உமக்கு அதிகாரம் உண்டு. என் வாழ்க்கையை நீர் விரும்புகிற வண்ணம் நடத்தி செல்ல உமக்கு அதிகாரம் உண்டு. இந்த இடத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தவறி விடுகிறோம். நாம் எங்கு தவறுகிறோம்? நாம் நினைக்கின்றோம், இந்த வாழ்க்கை என்னுடையது, இந்த வாழ்க்கையை நீர் தந்திருக்கிறீர், அதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை நீர் தந்திருக்கிறீர், அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறீர், அதற்கு உமக்கு கோடானு கோடி நன்றி என்று சொல்லிவிட்டு இந்த வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம். ஆனால் யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த வாழ்க்கை உம்முடையது. அதைத்தான் தாவீதும் சொல்லுகிறார், ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். இது உம்முடைய வாழ்க்கை, இது உம்முடைய ஜீவன்,
உம்முடைய சித்தப்படி செய்வதற்கு உமக்கு உரிமை இருக்கின்றது. உம்முடைய சித்தப்படி நடத்தி செல்வதற்கு உமக்கு அதிகாரம் இருக்கின்றது. நீர் விரும்புகிற வண்ணமாக என்னை நடத்தி செல்லும் என்று தன்னை யோபு முற்றிலும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த அர்ப்பணிப்பை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், யோபுவை போல எந்த தவறும் செய்யாதவர்களாக இருக்கலாம், யோபுவை போல ஒருவேளை நீதிமான்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை என்னுடையது அல்ல, என்னுடைய வாழ்க்கை தேவனுடையது. என்னுடைய வாழ்க்கை தேவனுடையது. அவர் படைத்தவர், நான் படைக்கப்பட்டவன். அவர் படைத்தவர், நான் படைக்கப்பட்டவன். இந்த படைப்பை தன்னுடைய இஷ்டப்படி வணைவதற்கு பயன்படுத்துவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு அந்த உரிமை கிடையாது. இதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் கிறிஸ்தவத்தின், வேதத்தின், படைப்பின், கடவுளின் அடிப்படை தத்துவம். நான் அவருடையவன், நான் அவருடையவன். இதை அவருடைய சித்தப்படி நடத்தி செல்வதற்கு தேவனுக்கு முழு வல்லமை இருக்கிறது. கடைசியில யோபு சொல்றாரு, நான் மனம் திரும்பி என்னை தூளிலே என்னை அழுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். யோபு எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? அவருடைய நினைப்புகள் தவறாக போய்விட்டது. அவர் கேட்கிறார், நான் எதற்காக இதை அனுபவிக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் என்ன தப்பு செய்தேன் என்று இதை எனக்கு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது சொல்லுகிறார், நான் அப்படி நினைத்ததே தவறு, நினைத்ததே தவறு. ஆண்டவரிடம் அவருக்கென்று நம்மை ஒப்புக்கொள்ள, அதைத்தான் மரியாள் சொல்லுகிறார். இங்க பிரச்சனை இருக்குது இயேசுவே, ஆனா இதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை நான் உமக்கு சொல்ல விரும்பவில்லை, சொல்வதற்கான அதிகாரமும் எனக்கு கிடையாது. இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவருடைய கரத்திலே விட்டு விடுங்கள், ஆண்டவருடைய கரத்திலே விட்டு விடுங்கள். அர்ப்பணிக்கின்றோம், ஆனால் அந்த வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுப்பதில்லை. ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்றோம், வார்த்தையிலே சொல்லுகின்றோம், எழும்பி நிற்கின்றோம், ஜெபிக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் ஏன் அதை செயல்பாட்டிற்கு வருவதில்லை என்றால், நாம் ஆண்டவருடைய கரத்திலே உண்மையிலேயே அவருடைய சித்தத்திற்கென்று நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் தயங்குகிறோம். இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். கூடுகைகளில் எத்தனையோ தடவை அர்ப்பணிக்கின்றோம். நானும் பல தடவை எழும்பி நின்ன ஆளுதான் கூடுகையில். நான் எழும்பி நின்னதுக்கு ஒரு காரணம் இருந்தது. 1982ஆம் வருஷம் எங்கள் மாவட்டத்தில் பெரிய கலவரம், இந்து கிறிஸ்தவ கலவரம். அப்போ அந்த நடந்த இடங்களை தாண்டி தான் நான் என் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். நான் 82ல் 12th படிச்சுட்டு இருந்தேன். அதை தாண்டி தான் நான் போய் ஆகணும். அதை பார்த்த உடனே எனக்குள்ளால ஒரே வரி, இந்தியா முழுக்க கிறிஸ்தவங்களாக மாற்றிடணும், அப்போ தான் அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு. அதனால் ஸ்டான்லி பிரின்சன் கூட்டத்தில் எழுதி போட்டேன். அப்போ ஒருக்கா கமிட் பண்ணேன்னா, மோகன் சி லாசரஸ் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் ஒருக்கா முன்ன போனேன். அப்போ ஒருக்கா கமிட் பண்ணேன்னா, இப்படி பல தடவை கமிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கும் போது மட்டும் என்ன சொல்லுவேன்? எங்கள் வீட்டில் விடமாட்டாங்க, எங்கள் வீட்டில் உண்மையில எதிர்த்துட்டு இருந்தாங்க, அதனால் விடமாட்டாங்கன்னு நான் ஊழியத்திற்கு போகவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு உண்மையானது. நான் நோக்கம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அர்ப்பணிப்பு உண்மையானது. கிறிஸ்துவுக்கென்று செய்ய வேண்டும் என்றுதான் நான் உந்தப்பட்டேன், அப்படித்தான் நான் என்னை அர்ப்பணித்தேன். ஆனால் அவர் செய்ய நினைத்ததை செய்ய என்னை அழைக்கும் பொழுது எனக்கு அதிலே விருப்பம் இல்லை. எனக்கென்று ஒரு சிந்தனை இருந்தது, எனக்கென்று ஒரு விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தை தாண்டி கர்த்தருக்கென்று அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, என்னை ஒப்புக் கொடுப்பதற்கு எனக்குள்ளால் விருப்பம் இல்லை. இந்த ரெண்டு நிலைகள். ஒன்று, என்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்து விடுகிறேன். ஆனால் when God wants a specific job to be done through me, I don't want myself to be committed for that. அதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பதற்கு நான் தயங்கி விடுகிறேன். அதுக்கு 1000 காரணம் சொல்றோம். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அங்க விட மாட்டேன், அதெல்லாம் காரணம் கிடையாது. யோபுக்கு இருந்த மாதிரி அதே பிரச்சனைகள், அதே காரணங்கள், யோபு கேட்ட மாதிரி அதே கேள்விகள். ஆண்டவர் சொல்றார், I am sovereign, நான் படைத்தவன், உன் மீது அத்தனை அதிகாரங்களும் எனக்கு உண்டு, உன்னை என் விருப்பப்படி வணைவதற்கு எனக்கு உரிமை உண்டு. நான் குயவன், நீ களிமண்.
அந்த களிமண் என்ற ஒரு அர்ப்பணம், நான் எம்மாத்திரம் என்ற ஒரு அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். களிமண்ணாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பது என்பது இதை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அதை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்பது அல்ல. மரியாளை போல திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது. அதை போன்ற ஒரு ஓப்பன் கமிட்மெண்ட். ஆண்டவரே, என்னை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய செயல்பாட்டிற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை கொண்டு செய்ய விருப்பமாயிருக்கிறீர், அதை செய்வதற்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். அதற்கு போராட்டங்கள் இருக்குமா? இருக்கும். பிரச்சனைகள் இருக்குமா? இருக்கும். இங்கு மரியாளுக்கு பிரச்சனை இயேசுவிடம் இருந்தே வருகிறது. மரியாளை இயேசு கிறிஸ்துவை டிஸ்கரேஜ் பண்ணுகிறார். திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி ஒரே வார்த்தையில மரியாளை ஆஃப் பண்றாரு. ஆனா மரியாளுடைய பெர்சிஸ்டன்ஸ் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட். மரியாள் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதுதான் சாவரின் கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்பது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களை எதுவாக வனைய விரும்புகிறாரோ அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த வனையும் பொழுது அது கடினமாக இருக்கலாம், எளிதாக இருக்கலாம், நீங்கள் விரும்பினதாக இருக்கலாம், விரும்பாததாக இருக்கலாம், எதுவானாலும் சரி. ஆண்டவரே, நீர் வனைவதற்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I surrender to be molded. I surrender to be molded. அர்ப்பணம் வனைவதற்கென்று ஒப்பு கொடுக்காத அர்ப்பணத்தை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அது வார்த்தையில் மாத்திரம் இருக்கின்ற ஒரு அர்ப்பணம். அவருடைய சித்தத்திற்கென்று வனைவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆழமாக நாம் அதை பார்க்கிறோம். அவருடைய விருப்பம் ஆலயம் கட்டுவது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். நம்முடைய இருதயத்திலே ஆழமாக அந்த சிந்தனை இருக்கிறது. ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். He was a king. ஆனால் அவர் சொல்லுகிறார், இந்த அரச பதவியை நீர் போட்ட பிச்சை சுவாமி, நீர் கொடுத்தது ஆண்டவர், இதற்கு நான் எவ்வளவும் தகுதியானவன் கிடையாது. அதனால நீர் என்ன செய்தாலும் சரி சுவாமி, is agreeable and acceptable to me. நீர் என்ன செய்தாலும் சரி, கட்டுன்னு சொன்னா கட்டுறேன், கட்ட வேணாம்னு சொன்னா கட்டல, என் குடும்பத்தை இப்படி வைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்ன செய்ய நினைத்தாலும் அதற்கென்று என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தரிடம் தன்னை தாழ்த்தி சொல்லுகிற வார்த்தை தான் நான் எம்மாத்திரம். இந்த நான் எம்மாத்திரம் என்ற வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே துணித்து கொண்டிருக்கும் என்றால், அவருடைய சித்தத்திற்கு, அவர் என்னை வனைவதற்கு, அவருடைய விருப்பத்தின் நிறைவேறுதலுக்கு என்னை ஒப்பு கொடுப்பது கடினமாக இருக்காது. நமக்கு இருக்கின்ற ஒரே பிரச்சனை என்ன? நம்முடைய அர்ப்பணத்தை செயல்படுத்துவதற்கு, நாம் கர்த்தர் நம்மளே தான் விரும்புகிறதை செயல்படுத்துவதற்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன? நம்முடைய அர்ப்பணம் இஸ் வெரி சூப்பர்ஃப்ளூவஸ். அது மேலோட்டமான ஒரு அர்ப்பணம். ஆழமாக கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை இன்னும். அதனால்தான் அர்ப்பணிக்கின்றோம், அடுத்த வருஷமும் அர்ப்பணிப்போம், அதுக்கு அடுத்த வருஷமும் அர்ப்பணிப்போம். ஆனால் செயல்பாட்டிற்கு நம்முடைய அர்ப்பணங்கள் வர தவறிவிடுகிறது. மரியாளை போல ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவரை நீர் விரும்புகிறதை செய்யும். நான் பிரச்சனையை தான் சொல்றேன் சுவாமி, இங்கு திராட்சரசம் குறைவுபட்டு விடுகிறது என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து எத்தனை கற்சாடி இருந்ததாங்க? 6. அது என்ன கற்சாடி தெரியுமா உங்களுக்கு? சுத்திகரிப்பின் முறைமையின்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா யோவான் 2ஆம் அதிகாரத்தில். யூதர்களுக்கான சுத்திகரிப்பின் முறைமையின்படி 6 கற்சாடிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. அது என்னது? கால் கழுவுறது. நீங்க ஜார்க்கண்டுக்கு போனீங்கன்னா மால்தோ சந்தால் மக்கள் கால் கழுவுவாங்க, சரியா? நல்ல வெங்கல தட்டில் நம்ம காலை வச்சு கழுவி, அதுக்கு எண்ணெய் எல்லாம் போட்டு, டவல் எல்லாம் வச்சு தொடச்சி, அந்த தண்ணியை விட்டுட்டு உள்ளுக்கு தூக்கிட்டு போவாங்க தட்டை. அப்புறம் அங்கே போட்டு வரட்டுன்னு தேய்ச்சி கொண்டு வந்து அதில் தான் நமக்கு என்ன கொண்டு வருவாங்க? சாப்பாடு. உங்களுக்கு தெரியாதது வரைக்கும் நல்லது, தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அங்கே போய் சாப்பிட மாட்டீங்க. ஐயோ, நம்ம கால் கழுவுன தட்டிலையா நமக்கு சோறு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த கற்சாடிகள் கால்களை அங்கு உள்ள நிலைமையிலே மிகவும் தூசி படிந்த பகுதியாக இருக்கின்றபடியினாலே விருந்தினர்கள் வருகின்றவர்களுடைய தூசி படிந்த கால்களை
அடிமைகள் கழுவுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கற்சாடிகள், சுத்திகரிப்பதற்கென்று வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகள். அந்த கற்சாடியில் தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தண்ணீரை நிரப்புங்கள். நான் யோசித்தேன், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் குசும்பு அதிகம்தான். அந்த கற்சாடியில போய் எதுக்கு நிரப்புனாரு? இயேசு கிறிஸ்துக்கு வழியா இல்லையா? நல்ல கற்சாடி இருந்திருக்கும் அந்த வீட்டில், எப்ப அதை கொண்டு வான்னு சொல்லி இருக்கலாம். இல்ல, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்து இந்த கற்சாடியே என்ன பண்ணியிருக்கலாம்? உருவாக்கி இருக்கலாம். 6 கற்சாடி உருவாகுவதாக பிதாவேன்னு சொல்லியிருந்தா 6 கற்சாடி அங்க உருவாகி இருக்கும். நல்ல பாத்திரம் வந்திருக்கும், புது பாத்திரம் வந்திருக்கும். இல்ல, வீட்டுக்காரன்ட்டே போய், எப்ப நான் உனக்கு திராட்சரசம் தர விரும்புறேன், நீ பாத்திரம் கொண்டு வான்னு சொன்னா அவன் கொண்டு வந்திருப்பான். இயேசு கிறிஸ்து அங்கு இருந்த கால்களை கழுவுகின்ற சுத்தமற்ற, பயன்படுத்துவதற்கு உணவு உண்பதற்கோ உணவின் காரியங்களை போடுவதற்கோ பயன்படுத்த தகுதியற்ற ஒன்றை பயன்படுத்துகிறதை பார்க்கின்றோம். தேவனுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற 2வது பிரச்சனை இது என்ன? we are sitting on pedestals. நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல தரிசனங்களை வைத்துக்கொண்டு ஒரு முகட்டின் மீது இருப்பதை போல இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கைக்கென்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கின்ற பயம் என்ன? என்னுடைய வாழ்க்கையை நான் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தேன் என்றால் I have to come down from that pedestal. அதிலிருந்து நான் வந்தாக வேண்டும். அந்த தண்டிலிருந்து நான் கீழிறங்கியாக வேண்டும். என் வாழ்க்கை மாறிவிடலாம், என் வசதிகள் மாறிவிடலாம், என் வாய்ப்புகள் மாறிவிடலாம். எனவே நான் அதிலிருந்து கீழிறங்க விரும்பவில்லை. எனவே நான் கர்த்தரிடத்தில் என்னை முற்றிலும் ஒப்பு கொடுப்பதற்கு தயங்குகின்றேன். ஆனால் கர்த்தர் விரும்புகின்ற பாத்திரம் என்ன? இந்த சுத்திகரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஜாடிகள். அதை பார்த்துதான் கர்த்தர் அதிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகின்றார். தகுதியற்றவைகளை பயன்படுத்துகிற தேவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக பாத்திரங்கள், அப்படிப்பட்ட பாத்திரங்கள். நம்முடைய இருதயத்திலே பலவிதமான கேள்விகள். நான் தகுதியானவனா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் சொல்லுகிற காரியம், நான் இதை பெறுவதற்கு தகுதியானவன் அல்ல. நான் அரசனாக இந்த மக்களை நடத்தி செல்வதற்கு தகுதியானவன் அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியானவன் அல்ல. என் குடும்பம் நீ நித்தியமாக இந்த சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, அதை பெறுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. தகுதியற்ற என்னை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை என்ன சொல்றாரு? உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டாராம்? தமிழ் ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்குல்ல, பைத்தியமானவைகளை. இங்கிலீஷ்லயாவது ஃபூலிஷ்னு இருக்கும், கொஞ்சம் பரவாயில்ல. முட்டாள்னு சொல்லலாம். முட்டாளுக்கும் பைத்தியத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஏன் ஆண்டவர் பைத்தியமானவைகளையும் பலனற்றவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொள்ளுகிறார்? காரணம் என்ன? 28ஆம் வசனத்துல என்ன இருக்கு? அவருக்கு முன்னாக எந்த பிராணியும் மேன்மை பாராட்டாதபடிக்கு, ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு, யாரும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டுகிறார். நான் எதை செய்தாலும் சரி, தேவனுக்கு முன்னால் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடம் கிடையாது. ஏனென்றால் நான் கால் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட கற்சாடி. தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு எந்த அவசியமும் கிடையாது. தேவனுடைய கரத்திலே எத்தனையோ ஜாடிகள் இருக்கின்றது. ஆனால் என்னை அவர் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அவர் என்னைத்தான் தேடுகிறார். அதுதான் அவருடைய கிருபை.
Why he needs to search me? நான் இல்லை என்று சொன்னால் என் தேவனுக்கு 1000 நபர்கள். ஆனா ஏன் திரும்பவும் திரும்பவும் என்னையே பிடிச்சிட்டு தொங்குறார் அவர்? ஏன் திரும்பவும் திரும்பவும் நீதான் வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஏன் திரும்பவும் திரும்பவும் உன்னைத்தான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? அவரிடம் இல்லாதவைகள் இல்லையே. அவருக்கென்று சேவை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் இல்லை. எத்தனையோ பேர். ஆனால் அவர் உன்னைத்தான் தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். மோசே அதை தான் சொல்றாரு. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீர் விரும்புகிற யாரையாவது அனுப்பும். நான் போகல சுவாமி, நீர் விரும்புகிற யாரையாவது அனுப்பும். ஆண்டவர் ஒன்னு சொல்லியிருக்கலாம், அட போயா மோசஸ், உன்னை வச்சு நான் ஒன்னும் அங்க எகிப்துல இருந்து என் ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது, நான் யோசுவாவை பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அதே மோசையை கொண்டுதான் செய்ய சித்தமாயிருக்கிறார். நீங்கள் எத்தனையோ தடவை மறுதலித்திருக்கலாம். உங்களை திராட்சரசம் உள்ள தொட்டிகளாக மாற்றுவதற்கு கர்த்தர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாரே, அதற்கு நீங்கள் உங்களை இதுவரைக்கும் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். Again I am saying, கமிட்மெண்ட் என்று சொல்வது வேறு, தேவனுடைய பயன்பாட்டிற்கென்று நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்பது என்பது வேறு. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும் என்று ஒப்பு கொடுப்பது வேறு. அதற்கென்று இதுவரை ஒருவேளை நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த கச்சாடிகளைப் போல நாம் இருக்கலாம். பயன்படுத்த தகுதியற்ற பாத்திரங்களாக இருக்கலாம், அருவருப்பான பாத்திரங்களாக இருக்கலாம், நம்முடைய பயன்பாடு வேறு ஒன்றாக இருக்கலாம். கச்சாடியினுடைய பயன்பாடு தண்ணீர் நிரப்பி கால் கழுவப்படுவது. திராட்சரசம் நிரப்புவது அதனுடைய வேலை அல்ல. இட்ஸ் நாட் இட்ஸ் ஜாப். நம்முடைய பணி வேறாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார், அவருடைய விருப்பத்தின்படி பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரே, நான் கால் கழுவுகிற கச்சாடி, இதில் தண்ணீர் மாத்திரம் தான் நிரப்ப முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை திராட்சரசத்தை நிரப்ப விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய ஜீவனிலே உன்னை கொண்டு திராட்சரசம் பரிமாற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் கால் கழுவுகிற பாத்திரமாகத்தான் இருப்பேன் ஆண்டவரே என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கிறோமே. நான் எம்மாத்திரம் என்ற அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, நீர் விரும்பினதை செய்வதற்கு, உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு எத்தனை தடவை திரும்ப 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 அர்ப்பணித்துக் கொண்டிருப்பேன். ஆண்டவரே, நான் செயல்பாட்டிற்கு வருகிறேன், செயல்படுவதற்கென்று வருகிறேன் சுவாமி. அந்த பாத்திரத்தை போல என்னை மாற்ற விரும்புகிற உம்முடைய அன்பை புரிந்து கொண்டவனாக, அந்த பாத்திரத்தை போல கச்சாடியை திராட்சரச பாத்திரமாக மாற்றினீரே ஆண்டவரே, அப்படி ஒரு உன்னதமான நிலைமைக்கு உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே ஈடுபடுகின்ற ஒரு பயன்பாட்டிற்காக என்னை அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மையும் திராட்சரச தொட்டிகளாக கர்த்தர் மாற்றுவார். திராட்சரச தொட்டிகளாக நம்மை மாற்றுவார். நமக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம், மற்றவர்கள் தடுப்பது காரணமாக இருக்கலாம், நம்முடைய சிந்தனைகள் காரணமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்கால அம்பிஷன்ஸ் காரணமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் காரணமாக இருக்கலாம், முடியுமா முடியாதா என்பது காரணமாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை, ஏனென்றால் நான் அறிந்திருக்கிறேன் நீ எம்மாத்திரம் என்று அறிந்திருக்கிறேன். But still I want to use you. You may be foolish, you may be weak, you may be things that are not, ஆனாலும் உன்னைத்தான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். திராட்சரசம் நிரப்பப்படுகிற தொட்டியாக நம்மை மாற்ற விரும்புகிற ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடுவோம். பயன்படுத்தாத பாத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்,
அவர் சொல்லுகிறார், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன் என்று. ஆனால் அதை பயன்படுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடம் கேட்க தவறிவிட்டோமே என்று நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கலாம். இரண்டாவது, மரியாளை போல பிரச்சனைகளை சொல்லி, ஆண்டவரே பதில் உம்முடையது சுவாமி, ஏனென்றால் நீர் சாவரீன், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், உம்முடைய சித்தப்படி என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. யோபுவை போல தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைக்கின்ற காரியங்களை செய்வதற்கு என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கின்றேன் சுவாமி என்று நம்மை அர்ப்பணிக்கலாமா? அப்படி என்று சொன்னால் அதை தடுக்கின்ற காரியங்கள் என்ன? அர்ப்பணித்த நான் அந்த அர்ப்பணிப்பை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு எனக்கு தடையாக இருக்கின்ற காரியங்கள் என்ன? அதை ஆண்டவருடைய பாதத்திலே சொல்லலாம். ஆண்டவரே, இவைகள் எனக்கு தடையாக இருக்கின்றது, இவைகள் எனக்கு தடையாக இருக்கின்றது, இதை மாற்றும் சுவாமி என்று நாம் கேட்கலாம். மூன்றாவதாக, ஆண்டவரே, நான் கால் கழுவுகின்ற பாத்திரம் ஆண்டவரே, நான் எதற்கும் உபயோகமற்றவன் சுவாமி, என்னுடைய பயன்பாடு வேறு ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்த நினைக்கின்ற காரியத்திற்கு நான் உதவ மாட்டேன் ஆண்டவரே, நான் அதற்கு தகுதியற்றவன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை அறிவேன், ஆனால் உன்னைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய அழைப்பு நமக்கு திட்டமும் தெளிவுமாக வருகிறது. என்னுடைய பணிக்கென்று நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ எப்படியாக இருக்கிறாய் என்பது எனக்கு முக்கியம் அல்ல, நீ என்னுடைய பணிக்கென்று உன்னை கொடுக்கிறாயா என்பதுதான் முக்கியம் என்று கர்த்தர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். தடையாக இருக்கின்ற காரியங்களை மாற்றி, ஆண்டவரே, என்னை உமக்கு சொந்தமாக ஒப்பு கொடுக்கிறேன், கால் கழுவுகிற இந்த ஜாடியை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னிலே திராட்சரசம் பரிமாற பயன்படுத்தும் என்று ஒப்பு கொடுப்போம் என்றால் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நம்மை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய இருதயத்திலே கேட்ட சத்தியங்களை மையமாக வைத்து, ஆண்டவரே, என்னை கற்சாடியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடம் சொல்லலாமா? உங்களை இருதயங்களிலே கர்த்தரோடு பேசுங்கள். உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிற, உங்களோடு உறவாட விரும்புகின்ற, ஆவலோடு காத்திருக்கின்ற, மனவேதனையோடு காத்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை ஏமாற்றாதபடிக்கு, ஆண்டவரே, I want to surrender. I want to surrender. It's not a simple commitment, but I want to surrender. நான் என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று இது நீங்களும் ஆண்டவரும் பேசிக்கொள்ளுகிற நேரம். உங்களை அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தரோடு பேசுங்கள்.